அவங்களுக்கு ஒரு ஆய்வு மக்களை வந்து ஒரு கிள்ளிக்கிறையா நினைக்கிறது, பணத்தை போட்டா காசு ஓட்டா ஓட்டு போட்டுருவாங்கன்ற அந்த மனோபாவம் இருக்குல்ல, அது ஜனநாயகம் தேர்தலை நடத்தாமே இருக்கலாமே. அந்த நிலைமை இன்னைக்கு தாவேகவினால் மாற்றப்பட்டிருக்கு. ரஜினிகாந்தோடைய இந்த பிரஸ் மீட் தன்னிலை விளக்கம் அது உணர்த்துவது என்ன? திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய விருப்பம், அவருடைய கருத்து, அவருடைய சித்தாந்தம் வேற. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கிறார். ஏன் விஜய் போய் எடப்பாடி பழனிசாமி பார்க்கல? பாப்பாரு பொறுமையா தான். எப்ப? அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் விஜயை போய் பொறுமையா தான் பார்ப்பாரு. விஜய்கிட்ட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருமே தெரியாது, திரு விஜய் அவர்களுக்கும் தெரியாது, ஒருத்தரை நிப்பாட்டுறாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இது எந்த வேறுபாடும் இல்லாம அந்த எல்லா இடத்துலயும் ஆட்களை நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஆகையினால அது ஒரு பாராட்டுதற்குரிய விஷயம். 2031 சிவகார்த்திகேயன் முதலமைச்சரானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உலகத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய சொத்துக்களை உயில் மூலம் எழுதி வைத்த ஒரே மகத்தான தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர உலகத்தில் எந்த தலைவனும் இல்ல. எந்த தலைவனும் இனி வரவும் முடியாது. மக்களோடு மக்களாக சமமாக பழகுகிற அந்த பக்குவத்திலிருந்து திராவிட கட்சிகள் தன்னை ஒதுக்கி, இரண்டாவது ஏதாவது ஒரு வழியில் ஊழலில் திளைத்து பணம் சம்பாதித்து ஒரு தலைமுறை 2 தலைமுறை கிடையாது, ஒரு 25 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்கள் இருந்தாலும் நமக்கு இன்னும் பத்தல. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரஜினிகாந்தோடைய இந்த பிரஸ் மீட் தன்னிலை விளக்கம் அது உணர்த்துவது என்ன? இல்லை, அவர் பெரும்பாலும் இயல்பாக பேசக்கூடியவர், அதனால் அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இதில் ஒன்றும் பெரிய ஒரு அரசியல் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யதார்த்தமாக பேசியிருக்கிறார். அது ஏற்கனவே எனக்கு நிறைய முறையில் முதல்வர் வாய்ப்புக்கான அந்த சூழல் அமைந்தது. அதை நான் நினைத்திருந்தால் அது வேறு விதமாக இருந்திருக்கும். விஜய் முதலமைச்சர் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சில ஊடகங்களில் சில தளங்களில் வேறு விதமாக பரப்பி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம். ஏன்னா கமலஹாசன் விஜயை போய் பார்த்துட்டார். நேரட்டே தலைமைச் செயலகம் போனார், அங்கே இல்லை. அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய நீலாங்கரை இல்லத்துக்கு போய் நேரடியாக போய் சந்திச்சிட்டார். ஆனால் ரஜினிகாந்தோடைய விளக்கம் ஒரு நேரத்தில் நமக்கு இந்த பெரிய வாய்ப்பு அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ என்ற அளவில் இருக்குதா? 96 அவர் ஆதரவு நீட்டினார். ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பு சரியான முறையில் நம்ம பயன்படுத்தலையோ அப்படிங்கிற விதத்தில் இருக்குதா? அப்படி இல்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேறு. நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் போய் திரு விஜயை பார்த்துட்டாரு, ஆனால் இவர் போய் பார்க்கல அப்படின்றத எதுவுமே இல்லாதவர்கள் அதை வைத்து அரசியல் செய்வதற்கு அது ஒரு அவலாக பயன்படுத்துவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கிறார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏன் பார்க்கவில்லை? யாராவது தமிழ்நாட்டில் கேட்குறாங்களா? இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை ஏன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் சந்திக்கவே இல்லை? சொன்னார், திருமாவளவன் சொன்னார். அதாவது எடப்பாடி அவர்களையும் விஜய் பார்க்கணும் தானே சொன்னார். ஏன் பார்க்கல? ஏன் சார் பத்திரிகையாளரை இது வரைக்கும் சந்திக்கலை? யாராவது கேட்குறீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது என்னன்னா, ஒரு சில ஊடகங்களை தவிர உண்மையை பேசுவதே நாம் ஊமையாக இருப்பது பெரிய ஜனநாயகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்தால் அதுதான் தூய ஜனநாயகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இருந்து தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மீடியாவும் ஓவராக ஜால்ரா அடித்து தான் திமுக ஆட்சி வீட்டுக்கு போயிடுச்சு. ஆகவே திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய விருப்பம், அவருடைய கருத்து, அவருடைய சித்தாந்தம் வேற. உங்களுக்கு நல்லா தெரியும், நான் நீண்ட காலமாக யார் நல்லது செய்கிறாங்களோ உடனே பாராட்டுவேன். அதே போல் தவறு செய்தால் அது எவ்வளவு பெரிய தளமாக இருந்தாலும் சரிதான், உடனே சுட்டி காட்டுவேன். கடுமையான தமிழ்நாட்டில் அது இல்லை இல்லைங்களா? அது இல்லை. தமிழ்நாட்டில் அது இல்லை. அது இருக்கலாம். அதாவது வலைதளங்களில் இருக்கக்கூடியது ஒரு சில பேர்கிட்ட இருக்கலாம். வலைதளம் மட்டும் இல்லை, அதாவது ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீமில் இருந்த பொழுது துணிச்சலாக தான் எடுத்தோம். துணிச்சலாக இன்னைக்கு நிலைமை பேசுகிறேன் சார். துணிச்சலாக இருக்கிற நிலைமை, அதாவது ஆளுங்கட்சியாக இருந்தால் முழுசா அவங்களுக்காக இறங்கணும். நம்மளுக்கு தப்பாக நினச்சிருவாங்களோ, விளம்பரம் கிடைக்காம போயிருமோ,
நம்மளுடைய தனிப்பட்ட செல்வாக்கு அல்லது ஆதாயம் குறைஞ்சு போயிருமோ? ஆனால் இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஆளுகிற கட்சிக்கு அது நல்லதா போய் முடியாது. அதை தமிழ்நாட்டில் செய்கிறார்கள். திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் போய் பார்க்கல அப்படின்றத அதை ஒரு பெரிய ஒரு பொருட்டா பேச வேண்டிய அவசியமே இல்லையே. நான் இதே கேள்வி கேட்கிறேன், ஏன் விஜய் போய் எடப்பாடி பழனிசாமி பார்க்கல? பாப்பாரு, பொறுமையா தான் எப்ப? அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் விஜய் போய் பொறுமையா தான் பார்ப்பாரு. நீதிமன்ற உத்தரவா போட்டு போய் பார்ப்பா அப்படி சொல்ல முடியும்? இல்லை. இல்ல, அது வந்து அவருடைய விருப்பம். அவ்வளவுதான் சார். அவர் வந்து தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இஸ் ஆல்வேஸ் எவர்வின் சூப்பர் ஸ்டார் தான், எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் தான். ஐயோ, அதுல மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? அவருடைய எளிமை, அவருடைய பொறுமை, அவருடைய நிதானம், சொற்களை அளந்து பார்த்து பேசுகிற அந்த தன்மை, பாங்கு, அப்ப இதெல்லாம் இருக்குதுல்ல சார். நீங்க ஒரு படத்துல நிறைய பணம் வாங்கி நடித்தால் அது உயர்வானது அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது அல்ல கவர்ச்சி, அது அல்ல கரிசு. இல்லை, அதாவது ஆன்மீக அரசியல் அப்படின்னு வந்து முன்னெடுத்த ரஜினி, அதாவது அவருக்கு வந்து ஆன்மீகம் தாங்க சரிப்பட்டு வரும். அவர் என்றைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது அப்படின்னு வந்து மக்கள் நினைத்த அந்த நிலையில அவருடைய விளக்கங்கிறது, ஓ இவருக்குள்ள அந்த ஆசை இருந்திருக்கா? நீங்க அப்படி நினைக்கிறீங்க. இப்ப இவருக்குள்ள அந்த ஆசை 2031 சிவகார்த்திகேயன் முதலமைச்சரானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவர் மக்கள் நல பணிகளை செய்த பொழுது அதை சீர்தூக்கி பார்ப்பாங்கல்ல. அதெல்லாம் சீர்தூக்கி தான் பார்க்கணும். அப்படித்தானே சார் வாக்களிக்க முடியும். திரு விஜய்க்கு என்ன சீர்தூக்கி பார்த்தாங்க? தொடர்ந்து மாணவர்களுக்கு நிறைய செஞ்சுட்டு தானே. சரி சார், எவ்வளவு நாளா? இல்ல, அது வந்து ஒரு இங்கு கவர்ச்சி ஒரு 4-5 வருடம் அதெல்லாம் இந்த ஆட்சியில தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். அது உங்க முக்கியம் இல்ல. ஒரு 5 வருடமா செஞ்சிருப்பாரு. இங்க இப்ப சமூக வலைதள ஒரு புரட்சி, 34,000 குரூப் ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. மூளை செலவே தானே சார். இந்த 34,000 குரூப்னால 25 கிலோ அரிசியை 1,600 ரூபாய் விற்கிது, 1,400 ரூபாய்க்கு மாற்ற முடியுமா? உற்பத்தியை பெருக்க முடியுமா? கிடையாது. அது ஒருபோதும் முடியாது. விவசாயி நினைத்தாதான் முடியும். அவ்வளவுதான். விவசாயி நினைத்தா. அப்ப எது தேவை மக்களுக்கு? எது உண்ண உணவு, உடுத்த உடை, சுவாசிக்கின்ற காத்து சுத்தமா இருக்கணும். மாசுபடிந்த மாநிலங்களில் நாம டெல்லி அது போன்றதுல நாம தமிழ்நாட்டில் மதுரை மாநகரம் முன்னணியில் இருக்கு. அதுக்கு ஏதாவது சமூக வலைதளங்கள் திட்டங்கள் வச்சிருக்கிறீங்களா? ஆகையினால இது வந்து ஒரு திரைப்பட கவர்ச்சி, அவ்வளவுதான். இதுல எப்படி ஆட்சி செய்யறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க முடியும். இப்பயே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த திரை கவர்ச்சி வைத்து தானே வந்து எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா இல்லைங்களா தமிழ்நாட்டில். இப்போ ஆந்திராவில் என்டிஆர் இல்லைங்களா. பிலிப்பைன்ஸ்லேயே ஒரு நடிகர் தான் வந்து அந்த நாட்டுக்கு அதிபர், பிலிப்பைன்ஸ் நாட்டிலேயே. ஏன் நீங்கள் அமெரிக்காவில் நீங்கள் புரட்சி தலைவரெல்லாம் வந்து திரைப்பட நடிகரோடு அப்படி நிற்பாட்டிக்கிற கூடாது. அவர் இயற்கையாகவே அவர் காந்தியவாதி, மக்கள் இயக்கத்தில் அவர் காங்கிரஸ்காரர், திரைத்துறையிலேருந்து வந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் 20 ஆண்டு காலம் திமுகவில் இருந்தார், கட்சியின் பொருளாளராக இருந்தார். ரைட்டுங்களா? தன்னுடைய சொத்துக்களை எல்லா மக்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு மக்களுக்காகவே எழுதி வச்சுட்டு போனார். உலகத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய சொத்துக்களை உயில் மூலம் எழுதி வைத்த ஒரே மகத்தான தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர உலகத்தில் எந்த தலைவனும் இல்ல. எந்த தலைவனும் இனி வரவும் முடியாது. நமக்கு என்ன கிடைக்கும் தான் பாக்குற உலகம் இது. அவரு நேசிச்ச மக்கள் நேயம் இருக்குது. அதனால அவரெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கிற நடிகர்களோட எல்லாம் தயவு செய்து ஒப்பிடுவதே என்னை பொறுத்தவரை அது நான் பார்க்கல. பாத்தீங்கன்னா தன்னுடைய தாயும் தன்னுடைய சகோதரனோட அவர் வந்து அவருடைய சுயசரித்தை படிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டியது, அந்த குழந்தை மாநகரில் அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறத காளியன் ரத்னா இருக்கார் பாருங்க, அவர் கூட உள்ளவர்கள் வந்து இன்னமும் வயதானவர்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து அவர் வந்து சத்துணவு திட்டம் உட்பட மக்களை நேசித்தார். தான் சம்பாதித்த பெரும்பகுதியை இந்த மக்களுக்காகவே செலவடைய துணிஞ்சார். சார் இன்றைக்கு அதெல்லாம் கிடையாது சார். அரசியலில் போனால் பணம் சம்பாதிக்க முடியுமா? அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்க முடியுமா? இன்றைக்கு கூட திராவிட கட்சிகள் இவ்வளோ தூரத்துக்கு இந்த 60 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் வந்து என்னப்பா அப்படின்றதுக்கு காரணம், நிறைய அமைச்சர்கள், நிறைய முன்னாள் அமைச்சர்கள் தோற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு மேதாவித்தனமாக நினச்சி கொண்டது. மக்களோடு மக்களாக சமமாக பழகுகிற அந்த பக்குவத்திலிருந்து திராவிட கட்சிகள் தன்னை ஒதுக்கிக்கிடுச்சு. ரெண்டாவது, ஏதாவது ஒரு வழியில் ஊழலில் திளைத்து பணம் சம்பாதித்து ஒரு தலைமுறை 2 தலைமுறை கிடையாது,
ஒரு 25 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்கள் இருந்தாலும் நமக்கு இன்னும் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனப்பாங்கு இருக்குல்ல, அதுதான் இப்போ வந்து விஜய்கிட்ட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருன்னே தெரியாது, திரு விஜய் அவர்களுக்கும் தெரியாது, ஒருத்தரை நிப்பாட்டுறாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து எந்த வேறுபாடும் இல்லாம அந்த எல்லா இடத்துலயும் ஆட்களை நிப்பாட்டி இருக்கிறாப்புல. ஆகையினால அது வந்து ஒரு பாராட்டுதற்குரிய விஷயம். ஏற்றத்தாழ்வு இல்லாமல், இவன் இந்த ஜாதி, இவன் இந்த மதம், இவன் இப்படி பணம் வச்சிருக்கான், அந்த 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 ஒரு இது இல்லை பாத்தீங்களா. ஆனால் அது எல்லாம் திராவிட கட்சியில் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வந்தவைகள் இன்னைக்கு புறந்தள்ளப்பட்டிருக்கிறது தாவேகாவினால். அது சொல்கிறாங்க எல்லாருமே. நான் இந்த விசில் புரட்சியில் பல இடங்களில் க்ளீன் போர்ட் ஆகியிருக்காங்க. என்ன காரணம்னா, இது போன்ற வேட்பாளர்களை நிப்பாட்டியது தான் முக்கியமான காரணம். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இதுவரைக்கும் என்னன்னா, அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காசை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்குவாங்க. மக்கள் அதை மதித்து காசை வாங்கிட்டுமேனு ஓட்டை போட்டாங்க. இந்த தேர்தல் 2026 தேர்தலில் எல்லா அரசியல் கட்சியும் கொடுக்கறதெல்லாம் கொடு அப்படின்னு ஓட்டை மாற்றி போட்டுட்டாங்க. இந்த தடவை அது நடந்திருக்கு. இனிமேலுக்கெல்லாம் அரசியல் கட்சி ரொம்ப பணம் கொடுக்காது. போட்டியருடைய ஆர்வம் வந்து அதிகரிக்குமா? அதிகமாச்சு. இல்லை இது இனிமேல் அதிகரிக்குமாங்கிற? இனிமேல் அதிகரிக்காது சார். நீங்க இந்தியாவிலே செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு, பணம் கொடுத்தாலும் அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. மக்கள் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆமா, அந்த இதுக்கு வந்துட்டாங்க. இந்த தடவை நிறைய பேர் 100 கோடி 200 கோடி 1000 கோடி செலவழிச்சவங்கெல்லாம் கூட மண்ணை கவி இருக்கிறாங்க. ஒரு கட்சி மொத்தமா சொல்றேன். விஜய் மீது உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அதாவது வந்து சொல்கிறீங்க விஜயோடைய நிலைப்பாடு ரொம்ப வந்து இல்லை, இதை வந்து ஒரு மூழ்க போகிற கப்பல் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இந்த திராவிட கட்சிகள் தன்னை மாற்றிக்கிறணும். அவங்களுக்கு ஒரு ஆய்வு மக்களை வந்து ஒரு கிள்ளிக்கிறியா நினைக்கிறத, பணத்தை போட்டால் காசு போட்டால் ஓட்டு போட்டுருவாங்கன்ற அந்த மனோபாவம் இருக்குல்ல, அது ஜனநாயகம் தேர்தலை நடத்தாமே இருக்கலாமே. அந்த நிலைமை இன்னைக்கு தாவேகாவினால் மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் அது நல்லதாக இருக்குமேயானால் இந்த ஆட்சி தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை, பொய் பிம்பங்க, இது கவர்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் வளர்ச்சியே இல்லைங்க அப்படின்னா மக்கள் அப்படியே இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுத்து போவார்கள். அல்லது பழைய ஆட்சியே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி பின்னோக்கி பார்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இது மூலிமா வந்து ஒரு பாடம் வந்து ஏற்பட்டிருக்கு எல்லாருக்குமே, கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, வாக்காளர்களுக்கும் என்ன ஏற்பட்டிருக்குன்னா, ஒரு சர்வசாதாரணமாக இருக்கிற ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டன் இனி வரும் காலத்தில் நம்முடைய செயல்பாடு நல்லா இருந்ததுன்னா நாமளே வந்து ஒரு போட்டியிடலாமோ, அந்த எண்ணம் வந்து ஓரளவு வந்து இதன் மூலயமா உருவாகிருக்குதா? இல்லை சார். இந்தியாவில் 6 தேசிய கட்சிகள், 67 அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள், 2520 அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். நம்ம தமிழ்நாட்டில் 5 கோடியே 73 லட்சம் வாக்காளர்கள். அப்போ இது இத்தனை கட்சிகள் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 5 கோடியே 73 லட்சம் வாக்காளர்கள். இதில் 18 வயசு 19 வயசு நிரம்பியவர்கள் ஏறத்தாழ 14 லட்சம் வாக்காளர்கள். மீதமுள்ள 29 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க, 19 to 29க்குள்ள இருக்கிறவங்க 1 கோடியே 21 லட்சம் வாக்காளர்கள். அவர்கள் எல்லோரும் சமூக வலைதளங்களில் ரொம்ப நாட்டம் உடையவங்க. ஆக அது இல்லாமல் அடுத்து பெண்கள். இப்போ இவைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. மாற்றம் என்பது ஒரு புதிய தலைமையை தமிழ்நாட்டு அமைச்சரவை மாறி இருக்கு அப்படிங்கிறதல்ல மாற்றம். எது மாற்றம்? இந்தியா முழுவதும் எல்லா மக்களுக்கும் 27% மண்டல் கமிஷனை இதை நடைமுறைப்படுத்தினர், அது மாற்றம். 69% இடஒதுக்கீடு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள், இன்னும் வரைக்கும் நடைமுறையில் இருக்கு, அது நிரந்தர மாற்றம். இப்போ விஜய் யோசிக்கலாம்ல, என்ன எப்படி யோசிக்கலாம்னா, நாம் 108லேருந்து நம்ம வந்து 118 144 போடுறதுக்கு நமக்கு வந்து பல்வேறு விதமான உயர்மட்ட சோதனைகள் என்ன. இதே போல் பார்த்திங்கன்னா 108 அளவுக்கு இங்கே இருக்கிற மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் அவர்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணி அடுத்த நிலைக்கு, அதாவது சமூக நீதி அடிப்படையில் அவங்கள கொண்டு போகணுங்கிற முயற்சியில் வந்து அவர் ஈடுபடுவாரா, இல்லை அவருக்கு வந்து பல்வேறு விதமான அந்த முயற்சிகள் ஈடுபடுறப்ப ஏதாவது வந்து தடங்களுக்கு வருமா? அது இப்போ சொல்ல முடியாது சார். ஏன்னா மக்கள் தொகை இதில் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் சார் தமிழ்நாட்டில். இல்லை, அதை வந்து சொல்லியிருக்காருல்ல, ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கணும் சார். 2,
ஏற்கனவே நடைமுறையில் இருந்த மக்களுக்கான திட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி அவர் சொன்னதையும் அது செய்யணும். மறுதேர்தல் வரக்கூடாது. அதே நேரத்தில் இந்த ஆட்சியும் நீடிக்கணும். அப்படித்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் எதை சாதனையாக செய்ய போகிறார்? இந்த 4 ஆண்டு காலம் 2.5 மாதத்தில் 7.5 நடைமுறைப்படுத்தினார். குடிமராமத்து செய்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டு காலம் நிலுவையில் இருந்ததை நடைமுறைப்படுத்தினார். 75 வருஷத்துக்கு பிறகு திருக்கண்டிகை நீர்த்தேக்கத்தை கொண்டு வந்தார். சரி, இது மாதிரியான திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் மக்கள் நிரந்தரமாக வரலாற்றில் எழுதப்படும். அது மாதிரி இவர் என்ன திட்டத்தை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். முதல்ல 234 சட்டமன்ற தொகுதியில் 34 அமைச்சரவைகள் இருக்கணும். இந்த 10 அமைச்சர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க முதலமைச்சரோட சேர்த்து. அமைச்சரை விரிவாக்கத்தில் அதை முதல்ல அதை செய்யணும். அப்பொழுதுதான் அந்தந்த துறைகள் அதனால் அந்த பணிகள் செயல்பட்டால் தான் மக்களுக்கான திட்டங்கள் போய் சேரும் அப்படின்னு நாம் பார்க்குறோம். அதனால் இந்த அரசு என்பது ஒரு 6 மாத காலம் நாம் அவகாசம் கொடுத்து எப்படி செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இவரை போய் பார்க்கல, இவர் பார்த்தாரு அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் இன்னும் வரைக்கும் போய் பார்க்கல, அதே தான் அதுக்கும் பொருந்தும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மிக்க நன்றி.